viewers, நான் அனிதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12th standard maths chapter 1 applications of matrices and determinants exercise 1.1ல 15th sum. Question என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, decrypt the received encoded message சொல்லிட்டு ஒரு matrix term கொடுத்திருக்காங்க. With the encryption matrix கொடுத்திருக்காங்க and the decryption matrix as its inverse அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்போ encryption அப்படின்னா என்னன்னா, ஒரு மெசேஜ் வந்து நம்ம கிட்ட ஒரு மெசேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மெசேஜை வந்து ஒரு அன்ரீடபிள் ஃபார்மா நம்ம கன்வெர்ட் பண்றது தான் வந்து என்கிரிப்ஷன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ வந்து இந்த மிலிட்ரியில இல்லை வேற ஏதாச்சும் நம்ம எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ்ல மாட்டியிருக்கோம். அப்போ வந்து நமக்கு வந்து அந்த மெசேஜ் வந்து நமக்கு தெரியும், நம்ம ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு தெரியும், நம்ம யாருக்கு சென்ட் பண்றோமோ அவங்களுக்கு தெரியும். ஆனால் நடுவில் வந்து மற்றவங்களுக்குலாம் வந்து தெரியக்கூடாது. அப்படின்னா அதை வந்து நம்ம என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்கிரிப்ஷன்னா நமக்கு தெரிஞ்ச மெசேஜ், அதாவது ஒரு ரீடபிள் ஃபார்ம்ல இருக்க மெசேஜை வந்து அன்ரீடபிள் ஃபார்மா மாத்துறது தான் என்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. இப்போ டீக்ரிப்ஷன் அப்படின்றது என்னன்னா, இப்போ அந்த மெசேஜ் வந்து ரீடபிள் ஃபார்மா மாத்துறது. அதாவது இப்போ நம்ம அன்ரீடபிள் ஃபார்மா மாத்தி வச்சிருக்க ஒரு மெசேஜை ரீடபிள் ஃபார்மா மாத்துறது தான் டீக்ரிப்ஷன் சொல்லுவாங்க. இப்போ விவேகம் படம் பார்த்திருக்கீங்க இல்லையா? காஜல் அகர்வால் வந்து என்ன பண்ணுவாங்க, மார்ஸ் கோட் மூலியமா கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அதாவது அவங்க ஹஸ்பண்ட்க்கும் அவங்களுக்கு மட்டும் தெரியும், நடுவில் மீதி இருக்க வில்லன்களுக்குலாம் வந்து தெரியாது மெசேஜ். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம இப்போ இந்த மெசேஜை வந்து ஒரு ரீடபிள் ஃபார்மா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பை த நம்பர்ஸ் 1 to 26 வந்து A to Z நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ 1னா A, 2னா B அந்த மாதிரி ஃபார்ம்ல எடுத்துக்கிறோம். அண்ட் 0ன்றது வந்து ஒரு பிளாங்க் ஸ்பேஸா நம்ம கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சம் வந்து நம்ம கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை லெட் என்கோடிங் மேட்ரிக்ஸ் A is equal to கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் நம்ம எழுதிப்போம். -1 -1 2 1. இது வந்து என்கோடிங் மேட்ரிக்ஸ். நமக்கு மெசேஜ் என்னன்னு தெரியாது, இதை டீகோட் பண்ணாதான் நமக்கு என்ன மெசேஜ்னு தெரியும். ஸோ அப்போ டீக்ரிப்ட் பண்றதுக்கு மேட்ரிக்ஸ் வந்து என்னன்னு நம்ம எடுத்துக்க சொல்லியிருக்காங்கன்னா இன்வர்ஸ்ன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை டீக்ரிப்ட் பண்றதுக்கு நம்ம A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். A இன்வர்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து 1 divided by determinant of A into adjoint of A. ஸோ determinant A கண்டுபிடிக்கணும். determinant A னா வந்து -1 into 1 வந்து -1 தான். ஸோ மைனஸ் ஆஃப் 2 into -1 வந்து -2. ஸோ -1 plus 2 which is equal to 1. இப்போ இந்த டேர்ம் வந்து நாட் ஈக்குவல் டு 0 இல்லையா? ஸோ A இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் நமக்கு தெரியும். அடுத்து adjoint A ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். adjoint A is equal to இந்த லீடிங் டயகனலை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா? ஸோ 1 -1 ஆயிடும். இதோட சைனை நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ 1 -2. ஸோ A இன்வர்ஸோட வேல்யூ வந்து 1 divided by determinant A ஓட வேல்யூ 1 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ adjoint of A வந்து 1 1 -2 -1. A இன்வர்ஸ் வேல்யூ தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம இதை டீகோட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதுதான் வந்து டீகோட் பண்ண மேட்ரிக்ஸ். A inverse is the decoded matrix. ஓகேவா? இப்போ encoded மெசேஜ் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 2 -3 24 கொடுத்திருக்காங்க இல்லையா? ஸோ வந்து coded row matrix நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா 2 -3 24. இது வந்து கோடட் ரோ மேட்ரிக்ஸ் கோட் பண்ணது. இதை நம்ம டீகோட் பண்ணணும். அதுக்கான டீகோடிங் மேட்ரிக்ஸ் தான் நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ டீகோடிங் மேட்ரிக்ஸ் என்னன்னா 1 1 -2 -1. இப்போ இதை வந்து இந்த மேட்ரிக்ஸ் வச்சு டீகோட் பண்ணும். ஸோ டீகோடட்
ரோ மேட்ரிக்ஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. 2 into 1 2 minus 3 into minus 2 plus 6. அடுத்து 2 into 1 2 minus 3 into minus 1 minus 3 into minus 1 வந்து plus 3. ஸோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 6 plus 2 8 2 plus 3 5. இது வந்து decoded row matrix. Next இதை decode பண்றோம். 20 into 1 20 4 into minus 2 minus 8 20 into 1 20 4 into minus 1 minus 4. So 20 minus 8 வந்து 12 20 minus 4 வந்து 16. So decode பண்ண sequence என்னன்னா 8 5 12 16. இதுதான் வந்து நம்ம decode பண்ணியிருக்கோம். நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா questionல நம்பர் வந்து 1 to 26 வந்து letters A to Z எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 8ன்றது வந்து இப்போ 1னா A 2னா B 3னா C 4னா D 5னா E 6னா F 7னா G 8னா H. ஸோ அப்போ 8 வந்து H 5 வந்து E 12 னா L MNOP 13 14 15 16. அப்போ 16 வந்து P. ஸோ ஹெல்ப் அப்படின்ற மெசேஜ் தான் ரிசீவர் வந்து வாங்குறாங்க. ஸோ ஹெல்ப்ன்றதான் வந்து ஆன்சர். ஸோ நம்ம என்ன எழுதலாம்னா the receiver reads the message as help. கொடுத்திருக்க மேட்ரிக்ஸை நம்ம டீகோட் மேட்ரிக்ஸ் மூலியமா டீகோட் பண்ணி ஒரு ஃபார்ம் கொண்டு வந்து அதை லெட்டர்ஸா மாத்துறோம். இவ்வளவுதான் நம்ம சம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.